வணக்கம் விடியல் ஒளி அன்பர்களே. மனுஷன் பறவைகளையும் விலங்குகளையும் விட புத்திசாலி தான். ராக்கெட்டில் பயணம் செஞ்சு நிலாவில் கால் பதிக்கிறான், நீரில் பயணம் செய்கிறான், நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். இருந்தாலும் கூட அவன் பறவைகளை விட கலைநுட்பமாக ஒரு சில செயல்களை செய்ய முடியாது. பறவைகள் கட்டுற கூடு மாதிரியோ கரையான்கள் கட்டுற புத்து மாதிரியோ கலைநயத்தோடு அவனால் கட்ட இயலாது. ஒருத்தன் ஒரு துறையில் மட்டும் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறான்றதால அவன் மட்டுமே பெரிய புத்திசாலின்னோ மற்றவங்கெல்லாம் அறிவில் குறைஞ்சவங்கன்னோ நாம் நினைக்க முடியாது. அவனுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும் தெரியுமே தவிர வாழ்க்கையை பற்றிய பொது அறிவோ மற்ற ஃபீல்டை பற்றியோ அதிகம் தெரியாது. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குது. அதனால் ஒரு சிலர் மட்டும்தான் பெரிய புத்திசாலின்னோ மற்றவங்களாம் அறிவில் குறைஞ்சவங்கன்னோ நம்ம எடை போட முடியாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இசைத்துறையில் பெரிய மேதையாக இருக்கிற ஒருத்தருக்கு வாழ்க்கையை பற்றியோ மற்ற ஃபீல்டை பற்றியோ சாதாரண அடிப்படை நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கும். எனவே பல துறைகளை சேர்ந்த கலைஞர்களோ அறிவாளிகளோ ஒன்றா இருக்கும்போது ஒரு துறையை சேர்ந்தவரை மட்டும் பெரிய புத்திசாலி என்றோ வல்லுநர் என்றோ பாராட்டுறது முறையில்லாதது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் பெரிய ஆளுங்க தான். இந்த கருத்தை தான் ஔவையார் தனிப்பாடல் ஒன்றில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஒரு முறை சோழ மன்னன் சபையில் கம்பர் தான் எழுதிய ராமாயணத்தினுடைய ஒரு சில பாடல்களை பாடி காட்டினார். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்ச மன்னன் கம்பனை மற்ற புலவர்களுக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு புகழ ஆரம்பிச்சார். காவியம் பாடுறதுல கம்பனுக்கு நிகர் கம்பன் தான், கம்பனை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு வானலாவ புகழ்ந்தார். இதை கேட்ட மற்ற அரசவை கவிஞர்களான ஔவையார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி போன்றவங்கெல்லாம் தங்களை ஏதோ கொஞ்சம் சிறுமப்படுத்துற மாதிரி உணர்ந்தாங்க. கம்பனுடைய கவித்திறமை ஔவையாருக்கு தெரிஞ்சாலும் கூட சோழ மன்னன் தங்களை சற்று இழிவுபடுத்துகிற மாதிரி பேசினதுக்கு பாடம் கற்பிப்பதற்காக ஔவையார் ஒரு அழகான பாட்டை எழுதினாங்க. இதுதாங்க அந்த பாட்டு. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த பாடலின் பொருள் வான்குருவியின் கூடு, அதாவது மரத்திலே தொங்குகின்ற தூக்கணாங்குருவியின் அழகான கூடு, வல்லரக்கு குளவிகள் கட்டுகின்ற அரக்கு கூடு, தொல்கரையான் கரையான்கள் கட்டுகின்ற புற்று, தேன் குளவிகள் கட்டும் தேனடை போன்ற அழகான அமைப்பு, சிலந்திகள் கட்டுகின்ற வலை, இவையெல்லாம் மனிதர்களால் கட்ட முடியாது. மனிதர்களால் அந்த சிற்றினங்கள் போல் கலைநயத்தோடு கட்ட முடியாது. அதனால அந்த பறவைகளும் பூச்சி இனங்களும் தான் தொழில்நுட்பத்தில் சிறந்தவைகள்னு பாராட்டலாமா? அவைகளுக்கு அதுதான் வேலை, அதை தவிர வேற எதுவும் தெரியாது. கவிதை இலக்கியமும் அப்படிதாங்க. கம்பருக்கு காவியம் பாடுவதில் வல்லமை இருப்பது போல ஒவ்வொரு புலவருக்கும் ஒவ்வொரு வகை இலக்கியம் படைப்பதில் வல்லமை இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னா புகழேந்தி வெண்பா பாடுவதில் வல்லவர், ஒட்டக்கூத்தர் உலா பாடுவதில் வல்லவர், கவிராஜ காலமேகம் இரட்டுற மொழிதல் என்னும் சிலேடை பாடுவதில் வல்லவர். ஒவ்வொருவரும் ஒரு இலக்கிய வகையில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். எனவே ஒருவரை மட்டும் உயர்த்தியும் மற்றவரை தாழ்த்தியும் பேசாமல் இருப்பது சிறப்பு என்று ஔவையார் சோழ மன்னனிடம் அழகாக எடுத்து கூறினார். இப்படித்தாங்க நம்ம வாழ்க்கையில் கூட சிலர் நல்லா படிப்பாங்க, ஆனால் சுத்தமாக கலை ரசனையே இருக்காது. ஒரு சிலர் நல்லா பாடுவாங்க, ஆடுவாங்க, நடிப்பாங்க, ஆனால் சுட்டு போட்டாலும் படிப்பே வராது. ஒரு சிலர் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக நல்ல பிளேயராக இருப்பாங்க, ஆனால் படிப்பு சுத்தமாக வராது. இதுதான் ஒரு துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஆனால் மற்ற துறையில் சுத்தமாக தெரியாமலே இருப்பாங்க. இதை தாங்க அமெரிக்க அறிஞர் எமர்சன் எவ்ரி மேன் இஸ் எ மாஸ்டர் இன் ஒன் ஃபீல்ட் அண்ட் எ ஃபூல் இன் ஆல் அதர்ஸ் என்று சொல்கிறார். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் வல்லுநராக இருக்கிறாங்க, ஆனால் மற்ற ஃபீல்டில் மக்கா இருக்கிறாங்க அப்படின்றார். எல்லா துறையையும் பற்றி ஓரளவு அடிப்படை அறிவு இருக்கிறவன் தாங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டசாலி. அவனால் தான் வாழ்க்கையை 100% என்ஜாய் பண்ண முடியும். இதைத்தாங்க ஆங்கில கவிஞர் ஷேக்ஸ்பியர் எ ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் இஸ் எ மாஸ்டர் ஆஃப் நன் பட் ஆஃபன் டைம்ஸ் பெட்டர் தேன் எ மாஸ்டர் ஆஃப் ஒன் அப்படின்றார். இதன் பொருள் என்னென்னா, ஒரு துறையில் வல்லுநராக இருந்துட்டு மற்ற துறையிலெல்லாம் முட்டாளாக இருக்கிறத விட எல்லா துறையை பற்றியும் ஓரளவு அறிவு பெற்றிருக்கிறது வாழ்க்கைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். அன்பர்களே, நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு துறையில் வல்லுநராக இருப்பீங்க. இருந்தாலும் கூட மற்ற துறைகளை பற்றிய ஓரளவு அடிப்படை அறிவு இருந்ததுன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மேலும் நமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க விடியல் ஒளி நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பன் பேராசிரியர் ராஜவேலு. நன்றி, வணக்கம்.